மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் தற்பொழுது தொடங்கியிருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். ஜெகநாத், இது எவ்வளவு மாதங்களுக்குள் கட்டி முடிக்க வரையறுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன ஜெகநாத்? வணக்கம். இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானத்திற்கான பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான பணிகள் தொடங்கி அடிக்கல் நாட்டி 5 ஆண்டுகளுக்கு பின்பு தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமான பணியை தற்போது L&T நிறுவனம் தொடங்கி இருக்கிறது. கீழ்த்தளம், தரைத்தளம் மற்றும் 10 தளங்களுடன் 870 படுக்கை வசதிகளுடன் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுகிறது. 33 மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் முடிக்க திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் தோப்பூரில் 222 ஏக்கரில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான மத்திய அரசு கடந்த 2018 டிசம்பரில் ஒப்புதல் அளித்து 2019 ஆண்டு ஜனவரியில் பாரத பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஜப்பான் பன்னாட்டு நிதி நிறுவனமான ஜைகாவுடன் கடனுக்காக ஒப்பந்தம் 2021 மார்ச்சில் கையெழுத்தானது. குறிப்பிட்டு பார்க்கும்போது மொத்த நிதி தேவையாக ரூபாய் 1977.8 கோடிகளில் 82% தொகையானது ரூபாய் 1627.70 கோடிகளை ஜெய்கா நிறுவனம் மூலம் கடனாக பெறப்படும் எனவும் மீதமுள்ள தொகையை இந்திய அரசு வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 17ஆம் மாதம் 2023 அன்று இந்த மருத்துவமனை கட்டுமானத்திற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பார்த்தீர்களானால் அந்த ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பயின்று வரும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 150 பேரும் போதிய இட வசதி இல்லாத காரணத்தினால் மருத்துவ பயிற்சி கிடைக்காத காரணத்தினாலும் அவர்கள் 100 பேரையும் மதுரைக்கு வாடகை கட்டத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கான டெண்டர் அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது எய்ம்ஸ் நிர்வாகம். தற்போது பார்த்தீர்களானால் இந்த எய்ம்ஸ் தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டுகளாக இந்த கட்டுமான பணிகள் தொடங்கவில்லை என பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வந்த நிலையில் இன்று தற்போது கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளது. L&T நிறுவனத்திற்கு மதுரை எய்ம்ஸ் கட்டிட பணிகளுக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.